தமிழ்நாடு பட்ஜெட் 2025 அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் ரீதியாக டெல்லியில் ஜெயிச்சு வந்த கவர்மெண்ட் எப்படி பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். இங்கேயும் வரப்போகிற 2026 எலெக்ஷனை மையமாக வச்சு தான் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிற பட்ஜெட், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசு கொடுத்த நிதி நெருக்கடிகளுக்கு நடுவில் இப்படி ஒரு பட்ஜெட் நல்லா தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் பட்ஜெட் நல்லா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கடுமையான மத்திய அரசு நிதி நெருக்கடி, போதுமான ஃபண்ட் அலோகேஷன் அண்ட் ஃபண்ட் இல்லாத போது இன்னும் பல திட்டங்கள் சொல்லியிருக்கிறது எல்லாமே பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம அதே நேரத்தில் பார்க்கணும். ஒருவேளை தமிழ்நாடு பட்ஜெட் 2025 தாக்கல் பண்ணிக்கிறது 2025 முடியும் போது பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சுனே அப்படின்னு மாத கடைசியில் சொல்கிற மாதிரி இருக்குமா? தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் கடைசி தீக்குச்சி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற இந்த பட்ஜெட் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வருஷம் முடியும் போது அண்ணன் பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சுன்னா பணம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க சொல்லியிருக்கிற அத்தனை திட்டங்களை செயல்படுத்துறதுக்கும் அதே சமயம் இலவச திட்டங்கள் இன்னும் பல ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க போட்டிருக்கிற பட்ஜெட் பத்தாது. ஏன் அப்படின்னா மத்திய அரசு அவங்க ஒரு அலோகேட் பண்ணணும் அமௌண்ட் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே தரமாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு சில நிபந்தனைகள் வச்சுருக்கிறாங்க. அந்த நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை. இந்த சூழ்நிலையில் இந்த நிதி பற்றாக்குறையையும் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனையும் வச்சு இந்த பட்ஜெட்டை ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. இந்த நல்லா இருக்குது அப்படிங்கிற வார்த்தை சொன்னது அரசியல் ரீதியாகவோ இல்லை நானோ யாரோ கிடையாது, ஒரு சில பொருளாதார வல்லுநர்களே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக இப்போ பார்க்கும்போது எந்த துறைக்கு இது அதிக லாபம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது கல்வித்துறைக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கு மட்டுமே அதிகமாக செலவு பண்ணிக்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஒரு சில துறைக்கு மட்டும் குறைவாக ஒதுக்கிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்படி கல்வித்துறையை மையமாக வச்சு இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட கல்வி நிதி இப்போ தராத இந்த நேரத்தில் நம்ம கல்வித்துறைக்கு ஒரு சின்ன குறைவு வச்சா கூட அதை பெருசாக பேசுவாங்க அப்படின்னு பார்த்து கல்வித்துறைக்கு செஞ்ச மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ துறைகள் இருக்கும்போது கல்வித்துறையை மையப்படுத்தி இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது கண்டிப்பாக பாலிடிக்ஸ் தான். இது எதை மைண்டில் வச்சுட்டு செஞ்சாலும் ஆக மொத்தம் இப்போ கல்வித்துறை ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் கல்வித்துறைக்கு அலோகேட் பண்ண ஆனால் மத்திய அரசு கல்வித்துறைக்கு அலோகேட் பண்ண அமௌண்ட் ஒன்றும் ரிலீஸ் பண்ணலை. அவங்க ஒன்றும் அதே நிலைப்பாடில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. அது என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம அது ஒரு சைடு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மும்மொழி கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்காதனால அவங்க ஒன்றும் 5000 கோடி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணலை. அதே சமயம் தொகுதி மறுவரையறை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் மத்திய அரசு தென் மாநிலங்கள் மேலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டு மேலே ஒரு ப்ரெஷர் வச்சுருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் இப்போ எல்லாத்தையும் திருப்திப்படுத்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் பாலிடிக்ஸ் ஒரு சைடும் இப்போ மத்திய அரசு நிதி நெருக்கடி ஒரு சைடு இருக்கும்போது இது யாரெல்லாம் திருப்திப்படுத்திக்குது அப்படின்னு பார்க்கும்போது நகர்ப்புறம் அவங்கள திருப்திப்படுத்திக்குது. அதே சமயத்தில் விவசாயத்துறைக்கு நிறைய அலோகேட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் கல்வித்துறைக்கு நிறைய அலோகேட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி இருந்த இலவச திட்டங்கள் தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாமே குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது. அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் இது பாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்கு வளர்ச்சியை தருமா, வரி எப்படி அதிகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு துல்லியமாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும். இப்போ தாக்கல் பண்ணிக்கிற பட்ஜெட்டோட வளர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். அதே சமயம் நம்ம மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில முக்கியமான பொருட்களுக்கு மத்திய அரசோட வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே சமயம் மத்திய அரசு நம்ம அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்களுக்கு கொஞ்சம் வரி அதிகப்படுத்திக்கிறாங்க. என்னதான் இந்த பட்ஜெட் நல்லா தாக்கல் பண்ணிக்கிறாங்க, முக்கியமான துறைகளை கவர் பண்ணிக்கிறாங்க, நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக போதுமான நிதி இல்லை. இப்போ இந்த நிதி பற்றாக்குறையை நம்ம பாலிடிக்ஸ் ரீதியாவோ இல்லை பொருளாதார ரீதியாவோ பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 70% மேலே இந்த பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதுக்கு நிதி நம்ம தமிழ்நாடுகிட்ட இருந்தே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீதி இருக்கிற 25% மேலே மத்திய அரசு அலோகேட் பண்ணுற மானியம் இல்லை அவங்க மாநிலத்துக்கு ஒதுக்கிற அமௌண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வருஷம் மத்திய அரசு பட்ஜெட்டை பார்க்கும்போது அவங்க தமிழ்நாட்டுக்கு அவ்வளோக்கா ஃபண்ட் அலோகேட் பண்ணலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அலோகேட் பண்ண ஒரு சில அமௌண்ட்டு நம்மளுக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் இந்த பட்ஜெட் கண்டிப்பாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை, நிதி நெருக்கடி.
இது வந்து பாலிடிக்ஸ் ரீதியாக பார்த்துட்டாலும் சரி, பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் சரி. இப்போ பொருளாதாரம், பாலிடிக்ஸ் இப்படி பொதுவாக பேசிட்டு இருக்கும்போது, இப்போ தனிப்பட்ட முறையில் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, வரப்போகிற 2026 எலெக்ஷனை மையமாக வச்சு மட்டுமே இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அப்படி தான் தோணுது. எல்லா துறையும் எப்படியாச்சும் கவர் பண்ணணும், அதே சமயம் அந்த ஓட் பேங்க் அதிகமாகிற ஏரியாவை கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்தாலும், நான் எத்தனை டைம் சொன்னாலும் இவங்க போட்டிருக்கிற அத்தனை ஸ்கீம்ஸையும் செயல்படுத்துறதுக்கு ஃபண்ட் போதுமானதா இல்லை. இது ஒரு வேளை மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி இருக்கா, இல்லை இது எலெக்ஷன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி ஜெயிச்சப்போ டிஎம்கே என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அதில் பாதிக்கு மேலே இன்னுமே செயல்படுத்த முடியாமல் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போயும் அவங்க தாக்கல் செஞ்சுருக்கிற பட்ஜெட்டில் குறிப்பிட்ட எந்த ஒரு ஸ்கீம்ஸையும் நான் நடக்கலை அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஆனால் அவங்கள சொன்ன வாக்குறுதிகளில் நிறைய நடக்காது இருக்கிறப்போ அது எதுவுமே இந்த பட்ஜெட்டில் நிறைய கண்டுக்கலை. இப்படி வரப்போகிற எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்துறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. என்னதான் திமுக ஆட்சி இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா பண்ணலை அப்படின்னு பொதுவாக பேசினாலும் இந்த பட்ஜெட்டை வச்சு பார்க்கும்போது, அவங்களோட வாக்குறுதிகளை வச்சு பார்க்கும்போது அவங்க அந்த வாக்குறுதிகள் டோட்டலாக மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இனி வரப்போகிற 2026 எலெக்ஷனுக்கு மையமாக வச்சு மட்டும் பட்ஜெட் இப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிக்கும் போது என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதில் எவ்வளவு நிறைவேற்றிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ அவங்க தாக்கல் பண்ணிக்கிற பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளவு அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த நம்பகத்தன்மை இல்லாத இந்த ஒரு ஆட்சி முறை, இந்த நம்பகத்தன்மை இல்லாமல் ஆல்ரெடி அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், இதை வச்சுட்டு வரப்போகிற 2026 எலெக்ஷனுக்கு அவங்க எப்படி அணுக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓவராலாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட் எந்த தர மக்களுக்கு இது வந்து பாசிட்டிவ், எந்த தர மக்களுக்கு இது நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது, இது கண்டிப்பாக நடுத்தர மக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த பெட்ரோல் டீசல் விலையை அவங்களுக்கு ஆல்ரெடி வாக்குறுதியில் சொன்ன மாதிரி அவங்க குறைக்கல. அதே சமயத்தில் இன்னும் பல திட்டங்களை பற்றி அவங்க நினைக்கக்கூட கிடையாது. குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, அது அடுத்த வீடியோவில் நம்ம தனியாக பார்ப்போம். அதே சமயத்தில் போன ஃபினான்சியல் இயரில் அவங்க தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் நடுத்தர மக்களுக்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்ட ஒரு சில திட்டங்கள் இன்னும் அவங்களுக்கு ரீச் ஆகாமல் இருக்கிறப்போ, இந்த பட்ஜெட்லேயே அவங்க வந்து நடுத்தர மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கேட்க வேண்டியது இருக்குது. இன்னும் இந்த தமிழ்நாடு பட்ஜெட் 2025 பற்றி நம்ம தொடர்ந்து தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது உங்கள் கடைசி தீக்குச்சியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள்.